முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்பியலுக்கான நோபல் பரிசு எழுதி வச்சுங்க. ஃபிசிக்ஸுக்கு நோபல் பரிசு அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. யார் யார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நேற்றுக்கு நம்ம மருத்துவம் பார்த்தோமா, மெடிசின் அப்படின்னு சொல்லக்கூடியதா 2 அமெரிக்கன்ஸ் 1 ஜப்பானீஸ் 3 பேருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ டுடே என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்க விஞ்ஞானிகள் 3 பேருமே அமெரிக்கன்ஸ் தான். நோபல் பரிசு அப்படின்னு சொல்லக்கூடியது பிசிக்ஸ். ஸோ பிசிக்ஸை பொறுத்தவரை 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. 3 பேருமே அமெரிக்கன்ஸ் தான். 3 பேருமே அமெரிக்கன்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ முக்கியமானது இயற்பியலுக்கான நோபல் பரிசு. அதில் ஒருத்தர் பேர் ஜான் கிளார்க். ஸோ இட் வில் பி ஆஸ்க்டு ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது டிசைடிங் ஃபேக்டர். எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் அவசியமானது. ப்ரிலிம்ஸுக்கு, மெயின்ஸுக்கு, இன்டர்வியூக்கு 3க்குமே செக்மெண்டேஷன். ஸோ ஜான் கிளார்க் அப்படிங்கிறது ஹீ இஸ் ஃப்ரம் யூஎஸ். அண்ட் ஆல்சோ மிஷல் டெவேரே அப்படிங்கிற 2வது நபர் மிஷல் டெவேரே. ஸோ இவரும் இருக்கார். மிஷல் டெவேரே அப்படிங்கிறவர். ஸோ இவரும் இருக்கிறாரு, மிஷல் டெவேரே. அதுக்கப்புறம் ஜான் மார்டினிஸ் இவங்களும் இருக்கிறாங்க. ஜான் மார்டினிஸ். ஸோ இயற்பியலுக்கான நோபல் பரிசு 3 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது எத்தனையாவது முறை அப்படின்னு கேட்டாங்கன்னா 119வது முறையா. ஸோ இப்போ வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அவார்டு எத்தனையாவது அவார்டுன்னு கேட்டால் 119 119 ஞாபகம் வச்சுக்கணும். இயற்பியலுக்கான நோபல் பரிசு கொடுக்கப்படுறது இது 119வது முறை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 119வது முறை அப்படிங்கிறது தான் இந்த விருது அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. 119 119வது முறையாக வழங்கப்படுகிறது இயற்பியலுக்கு நோபல் பரிசு. ஸோ ஹூ நோஸ் த ஆன்சர்? ஸோ ஹூ காட் நோபல் பிரைஸ் ஃபார் பிசிக்ஸ் இன் இந்தியா? 2 பேர், சர் சி வி ராமன் அண்ட் சந்திரசேகர். 2 பேர் வாங்கியிருக்காங்க. 2 பேருமே ரிலேட்டிவ்ஸ் தான். சரியா? சர் சி வி ராமன்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதைத்தான் நம்ம பிப்ரவரி 28 அப்படிங்கிறப்ப நேஷனல் சயின்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. என்னப்பா? நேஷனல் சயின்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க, பிப்ரவரி 28. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நல்லா படிச்சுக்கணும். அப்போ நோபல் பரிசு அப்படிங்கிறது இந்த வருஷம் பிசிக்ஸுக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? 3 பேர் கொடுத்துருக்காங்க. 3 பேருமே எந்த ஊர் தான்? அமெரிக்கன்ஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இது எத்தனையாவது முறையா வழங்கப்பட்டிருக்கு? 119 119வது முறையாக வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்தியாவில இருந்து பிசிக்ஸ்ல எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க? 2 பேர் வாங்கியிருக்காங்க. ஒருத்தர் சர் சி வி ராமன், இன்னொருத்தர் சந்திரசேகர் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சர் சி வி ராமன் அப்படிங்கிறவர் அவருடைய பிறந்தநாள் என்ன நாளாக அனுசரிக்கப்படுது? நேஷனல் சயின்ஸ் டே. நேஷனல் சயின்ஸ் டே அப்படிங்கிறது. அவர் தான் நம்ம இந்தியாவுக்கான முதல் பாரத ரத்னா விருது வாங்கினதுல முதல் நபராகவும் இருக்கிறார். ஸோ இந்தியாவுக்காக பாரத ரத்னா விருது அப்படிங்கிறது முதல்ல 1954 கொடுத்தாங்க. 54 கொடுக்கும்போது 3 பேருக்கு கொடுத்தாங்க. அந்த 3 பேருமே தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. RRR அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு RRR அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த RRR அப்படிங்கிற திரைப்படம் என்ன விருது வாங்குச்சு? ஆஸ்கார் வாங்குச்சு. அதில் ஆஸ்கார் எதற்காக கொடுத்தாங்க? சாங்காக, மியூசிக்காக. எந்த பாட்டுக்காக? நாட் டு சாங். என்ன சாங்? நாட் டு சாங் அப்படிங்கிற சாங்காக கொடுத்தாங்க அப்படிங்கிறது. ஸோ நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். பிப்ரவரி 28 ஞாபகம் வச்சுக்கணும். ராமன்ஸ் RRR அப்படின்னு சொன்னா இங்கே யாரு சார் நோபல் பிரைஸ் பாரத ரத்னா விருது வாங்கினதில்ல. டாக்டர் ராதாகிருஷ்ணன் இருப்பாரு, சர் சி வி ராமன் இருப்பாரு. அதுக்கப்புறம் யாரு சார் அந்த ஆர் அப்படிங்கிறது? டாக்டர் ராதாகிருஷ்ணன், சர் சி வி ராமன் அண்ட் ராஜாஜி. ஸோ மொத்தம் 3 பேர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முதல் பக்க செய்தியில இது முக்கியமான நியூஸா இருக்குது. இயற்பியலுக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது ஸோ அமெரிக்கன்ஸ் 3 பேர் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்க. ஸோ அதுக்கப்புறம் எழுதி வச்சுங்க, ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு போடுங்க. இமாச்சல் பிரதேஷ் இது நேச்சுரல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இமாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறதுல லேண்ட்ஸ்லைடு அப்படிங்கிறது அக்கர் ஆயிருக்கு. லேண்ட்ஸ்லைடு அப்படிங்கிற நிலச்சரிவு. லாஸ்ட் இயர் ஃபுல்லா நிலச்சரிவுன்னு பார்த்துட்டே இருந்தோம். வயநாடு அப்படிங்கிற ஒரு பகுதியில். வயநாடுங்கிறது எங்க இருக்கு? கேரளாவில். வயநாடு தொகுதியினுடைய தற்போதைய சிட்டிங் எம்பி யாரு? பிரியங்கா காந்தி. சொல்லுங்க. பிரியங்கா காந்தி ராகுல் காந்தியோட சிஸ்டர்.
ஸோ ராகுல் காந்தியோட சிஸ்டர் பிரியங்கா காந்தி இருக்கிறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இமாச்சல பிரதேசத்துல நிலச்சரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 18 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 18. கரூர் அப்படிங்கிற சமூகத்தில் எவ்வளவு பேர் உயிரிழந்தாங்க? 41. கரூர் அப்படிங்கிற நிகழ்வு அப்படிங்கிறது 41. இப்போ நிலச்சரிவு அப்படிங்கிறது வந்து 18 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அடுத்த விஷயம், பாதுகாப்பு தொழில்துறையில் சேஃப்டி அந்த மாதிரி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி, பாதுகாப்பு தொழில்துறையில 75,000 கோடி முதலீடு இலக்கு. இது தமிழ்நாட்டோட டார்கெட். 75,000 crore 75,000 crore அப்படிங்கிறது முதலீடு இருக்கு. முதலீடு அப்படிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம டார்கெட்டா வச்சிருக்கோம். ஸோ டார்கெட் ஒரு பேப்பர் படிச்சா எப்படி படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸை ஜிகேவா நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதுவும் அப்டேட் பண்ணிக்கங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நயினார் ராகேந்திரன் அப்படிங்கிறவர் எதோட தலைவராக இருக்கிறாரு? பிஜேபியோட தலைவராக இருக்கிறார். தமிழக தலைவர் பிஜேபி அப்படிங்கிறவோட தலைவராக இருக்கிறாரு. எப்பவுமே இந்த பக்கம் முக்கியமான பக்கம்னு சொல்லியிருக்கேன். எந்த பக்கம் சார் முக்கியமான பக்கம்னா எடிட்டோரியல் பார்ட். ஸோ போத் ஹிந்து பேப்பர் அண்ட் தினமணி பேப்பர். ஸோ ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ ரெண்டுமே நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது. இந்த கடல் வளம் குன்றுகிறது அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. கடல் அப்படிங்கிற வளம் குன்றுகிறது அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் மெயின்ஸுக்கு வரும்போது அப்படின்னா உங்களுக்கு எழுத தெரியணும். சரியா? கடல் அப்படிங்கிற மூலமா அதன் மூலமா எவ்வளவு ஜிடிபி அப்படிங்கிறது குரோ ஆகுது. ஏன்னா ஃபிஷரிஸ் இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? எந்த ஊர்லங்க? நம்ம ஊர்லயே கடல் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மீன் உற்பத்தி அதிகமா நடைபெறுது. மீன் பிடித்தல் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்தவரை எந்த மாநிலத்துல? குஜராத்ல. என்னங்க? குஜராத் அப்படிங்கிறது. அந்த மீன் பிடித்தல் அப்படிங்கிறது எந்த பகுதியில் நிகழும்? கண்டத்திட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க? கண்டத்திட்டு அப்படிங்கிறது. சரி, மீன்களுக்கு உணவாக பயன்படுவது எது? பிளாங்டன். என்னங்க? பிளாங்டன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சோ இது கடல் வளம் குன்றுகிறது அப்படிங்கிறது. சரி, கடல்ல பாதுகாப்பை வலிமைப்படுத்துறதுக்காக இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் இது. துறைமுகங்களை வலிமைப்படுத்தணும். ஷாகர் மாலா. என்ன மாலா? ஷாகர் மாலா ப்ராஜெக்ட். ஷாகர் மாலா ப்ராஜெக்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இம்பார்ட்டன்ட் கடற்பயிற்சிகள் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. நேவல் எக்ஸசைஸ் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்தெந்த நாடுகளுக்கு இடையில இந்த முக்கியமான கடற்படை கூட்டு பயிற்சி பண்றாங்க, கடற்படையில கூட்டு பயிற்சி எந்தெந்த நாடுகளுக்கு எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்த எடிட்டோரியல் பார்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா பங்களாதேஷ் உறவினுடைய வருங்காலம் அப்படிங்கிறத பத்தி எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அரசின் தலைமை பொறுப்பு 25ஆம் ஆண்டில் பிரதமர் மோடி வளர்ந்த இந்தியா இலக்கை எட்ட தொடர்ந்து பணியாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வளர்ந்த இந்தியா அப்படின்றத எந்த வருஷம் சார் நம்ம டார்கெட் பண்ணிருக்கோம்னா 2047 2047 எழுதுமா? 2047. 2047 அப்படிங்கிறது விக்ஷித் பாரத். என்ன பாரத்? விக்ஷித் பாரத் அப்படிங்கறது பண்ணிருக்காங்க. விக்ஷித் பாரத் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். வேகமா எழுதணும். 2047 நம்முடைய டார்கெட் வந்து டெவலப்டு இந்தியா. இப்போ we are in the 4th பொசிஷன் எக்கனாமிக்ல. நம்ம எக்கனாமிக்ல இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது உலக பொருளாதாரத்துல எத்தனையாவது இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டா we are in 4th பொசிஷன். யார பின்னுக்கு தள்ளி? ஜப்பானை பின்னுக்கு தள்ளி. ஜப்பானுக்கு வந்து 5வது இடத்துல இருக்காங்க. முதல் இடத்துல இருக்கிறது யுஎஸ். முதல் இடத்துல இருக்கிறது யாரு? யுஎஸ். செகண்ட் இடத்துல இருக்கிறது சைனா. மூன்றாவது இடத்துல இருக்கிறது அமெரிக்கா. நான்காவது இடத்துல இருக்கிறது ஜெர்மனி. சாரி, சோ முதல் இடத்துல இருக்கிறது அமெரிக்கா, இரண்டாவது இடத்துல இருக்கிறது சைனா. சரியா? அதுக்கப்புறம் யாரு? ஜெர்மனி. ஜெர்மனிக்கு அப்புறம் நம்ம இந்தியா, தென் ஜப்பான். சோ அரசினுடைய தலைமை பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி 25வது ஆண்டில் பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வளர்ந்த இந்தியா இலக்கை எட்ட தொடர்ந்து பணியாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு குஜராத் அப்படிங்கிறதுல முதலமைச்சராக இருந்திருக்கிறார். குஜராத்ல முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது. ஸோ அவருடைய சொந்த ஊரு அப்படிங்கிற போது 1950 செப்டம்பர் 17 எழுதி வச்சுங்க. கரெக்டா இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த ஆண்டுல தான் அவர் பிறந்திருக்கிறார். 1950 பிறந்திருக்கிறார். அப்ப கரெக்டா அவருக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா 75. 75 செப்டம்பர் 17. செப்டம்பர் 17 பிறந்த இன்னொரு பிரபலம் யாரு? ஈவேரா பெரியார். ஈவேரா பெரியார். செப்டம்பர் 17 நரேந்திர மோடி அவர்கள் அண்ட் ஆல்சோ பெரியார், அவங்க ரெண்டு பேரும் ஞாபகம் வச்சுக்கணும். 1950 குஜராத்ல மெக்சனா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல, மெக்சனா
குஜராத்தில் மெக்சனா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில், குஜராத்தில் மெக்சனா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் அவர் பிறந்திருக்கிறார். ஸோ 1950 செப்டம்பர் 17 பிறந்திருக்கிறார். ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. டெங்கு காய்ச்சல் அப்படிங்கிறது தமிழகத்தில் அதிகமாக பரவிட்டு வருதான். ஸோ இந்த வருஷம் மாத்திரம் டெங்கு ஃபீவரால் பாதிக்கப்பட்டவங்க 15,796. பாதிக்கப்பட்டவர்கள் 15,796. 15,796 டெங்கு ஃபீவர்னால. ஸோ இதுவரை 8 பேர் உயிரிழப்பு, 8 பேர் டைடு. சரி, எந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்க இருக்கிறதா சொன்னேன்? பீகார். பீகார்ல எத்தனை கட்ட தேர்தல் நடக்குது? 2 கட்ட தேர்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பீகார் அப்படிங்கிறதுல எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு? 243. நம்ம தமிழ்நாடு வந்து 234. லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் ரிவர்ஸ் பண்ணிக்கணும். லாஸ்ட் 2 டிஜிட். தமிழகம் வந்து 2, 3, 4 234 தொகுதிகள். தமிழகத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை 234. லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பீகார் வந்துடும். பீகார் சட்டமன்ற தேர்தல். பீகாரோட முதலமைச்சர் யாருன்னு பார்த்தோம்? நிதிஷ்குமார். பீகாரோட முதலமைச்சர் யாரு? நிதிஷ்குமார் அப்படிங்கிறவர். நிதிஷ்குமார் எந்த கட்சின்னு சொல்லி பார்த்தோம்? ஐக்கிய ஜனதாதள். நல்லா பேசுங்க. ஐக்கிய ஜனதாதள் கட்சின்னு சொல்லும். ஐக்கிய ஜனதாதள் அப்படிங்கிறது நிதிஷ்குமார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஐக்கிய ஜனதாதள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஹி இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. ஸோ 2 கட்ட தேர்தல் நடக்குது. ஸோ ரிசல்ட் எப்போ சொன்னோம்? நவம்பர் 14. நவம்பர் 14 யாருடைய பிறந்தநாள் சொன்னோம்? ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருவோட பிறந்தநாள் என்னவாக அனுசரிக்கப்படுது? சில்ட்ரன்ஸ் டே. என்னங்க? சில்ட்ரன்ஸ் டே அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்களேன், மாநிலங்களவை சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும். எம்பிக்களிடம் சிபி ராதாகிருஷ்ணன். சிபி ராதாகிருஷ்ணன் யாரு? வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற சிபி ராதாகிருஷ்ணன் எந்த ஊர்ல இருந்து? கோயம்புத்தூர். எந்த ஊர்லங்க? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் எவ்வாறு அழைக்கப்படுது? மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. அப்ப இந்தியாவோட மான்செஸ்டர் எது? மும்பை. மும்பை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். மகாராஷ்டிரா மும்பை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அகமதாபாத் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சமூக நீதி பள்ளிகள் விடுதலின் தரத்தை உயர்த்த கோரி வழக்கு. சமூக நீதி பள்ளிகள்னு இப்ப பேர் மாத்தி இருக்கிறாங்க. இப்ப எல்லாமே வந்து ஆதி திராவிடர், கல்லர் அப்படிலாம் இருந்துச்சுல, அதெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணிருக்காங்க? சமூக நீதி பள்ளிகள் மாத்திருக்காங்க. என்னங்க? சமூக நீதி பள்ளிகள் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி அப்படிங்கிற மாதிரி பள்ளிகள் அப்படிங்கிறது. தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர், பப்ளிக் ஹெல்த் மினிஸ்டர் யாரு? மா சுப்பிரமணியன். பேசுங்க. மா சுப்பிரமணியன் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். பேப்பரை கழுகு பார்வை கொண்டு படிக்கணும். பேப்பர்ல இருந்து ஜிகேவை அப்டேட் பண்ணணும். பேப்பர் நல்லா படிக்கணும். அதை நல்லா ஃபுல் டீட்டெயில் படிக்கணும். எழுதி வச்சுங்க. 73வது பிறந்த நாள் யாருக்கு சார் அப்படின்னு சொன்னா புதின். புதின் எந்த நாட்டினுடைய அதிபர்? ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின். ரஷ்ய நாட்டினுடைய விளாடிமிர் புதின். அப்பனா அவர் எந்த வருஷம் பிறந்திருக்காரு? 1952 பிறந்திருக்காரு. 1952. 2 வயது இளையவர். நரேந்திர மோடி அவர்களுக்கு 2 வயது இளையவர். ஏன்னா அவர் 1950 பிறந்திருக்கிறார், இவர் 1952 பிறந்திருக்கிறார். 73வது பிறந்த நாள் அப்படிங்கிறது பிரதமர் மோடி அவர்கள், சரியா, ரஷ்யாவினுடைய அதிபர் புதின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். ரஷ்யாவுக்கு எந்த நாட்டுக்கும் நீண்ட கால சண்டை இருக்கு? ஸோ யாருக்கு? உக்ரைனுக்கும். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும். நேற்று கூட அந்த போலீஸ் எக்ஸாம்ல, ரெகுலர் எக்ஸாம்ஸ்ல கேட்டாங்கல்ல, யார் யாருக்கு சண்டை நடக்கலன்னு. ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் நேற்று பார்த்தோம் போலீஸ் கொஸ்டின்ஸ்ல. ஸோ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நீண்டகால பிரச்சனை இருக்கு. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கு இருக்கு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பிரிட்டன் பிரதமர் எழுதி வச்சுங்க, கியர் ஸ்டார்மர். பிரிட்டனோட பிரதமர் கியர் ஸ்டார்மர். ஸோ டுடே ஹி விசிட்ஸ் இந்தியா. இன்னைக்கு வரார். ஸோ பிரிட்டிஷோட பிரதமர் இந்தியா வர்றாரு. கியர் ஸ்டார்மர். அவர் பேரு கியர் ஸ்டார்மர் அப்படிங்கிறவரு. ஸோ இன்னைக்கு இந்தியா வர்றாரு அப்படின்னு சொல்றது ஞாபகம் வச்சுங்க. ஸோ முக்கியமானது, இங்கிலாந்துல எத்தனை கட்சி ஆட்சி முறை இருக்கு? 2 கட்சி ஆட்சி முறை. லண்டன்ல யூகேல 2 கட்சி ஆட்சி முறை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பார்ட்டிக்கு பேரு லேபர் பார்ட்டி, இன்னொரு பார்ட்டிக்கு பேரு கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. வேடிக்கை தான் பாக்குறேன், யாரும் எழுதுற மாதிரி தெரியல. நான் சொல்றதெல்லாம் தகவல் இல்ல, இதெல்லாம் வந்து frequently asked questions, mostly expected and important questions. அப்படியான்னு சொல்லி கதை கேட்டுட்டு கூடாது. யூ ஷுட் நோட் டவுன். ஸோ நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுக்கிறது தான் போட்டித் தேர்வில் ரொம்ப புத்திசாலித்தனம். தம்பி, இதில் கூடுதல் விஷயம் பேசும்போதெல்லாம் பயந்துடக்கூடாதுன்னு.
கூடுதல் விஷயம் பேசும்போது ஆடியோ ஃபைல் வீடியோ ஃபைல்லாம் தந்துடுவேன். அதை சும்மா கேட்டுங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் மட்டும் இப்படி இருக்கும். கொஞ்சம் என்ன அடிஷ்னலாக பேசுவோம், உங்களுக்கு கூடுதலாக பேசுவோம், ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ யாருடைய பிறந்தநாள் 73வது பிறந்தநாளாக அனுசரிக்கப்படுது? விளாடிமிர் புதின். எந்த நாட்டினுடைய அதிபர்? ரஷ்யாவோட 6வது முறையாக இருக்காரு தொடர்ந்து. சரியா, 6வது முறையாக இருந்துட்டு இருக்கிறாரு ரஷ்யாவோட விளாடிமிர் புதின் அப்படிங்கிறது. ரஷ்யா வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரானமியில் தான் அவங்க வந்து வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து அந்த ஆரியப்பட்டா அப்படிங்கிறத நம்ம அவங்க ஊர்லேருந்து அனுப்பணும் 1975. இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா. அவங்களுடைய அந்த அஸ்ட்ரானமி தான் வேர்ல்டு ஃபேமஸ். அதில் மிர் அப்படிங்கிறத அவங்களுடைய அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையம் மிர்ரு. நமக்கு எப்படி இஸ்ரோ சொல்கிறோம், இஸ்ரோ, அது மாதிரி அவங்களுக்கு வந்து மிர்ரு. அதே மாதிரி 5 ஆண்டு திட்டங்கள் அறிமுகப்படுத்திய நாடு ரஷ்யா தான். அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எடுத்த நாடு ரஷ்யா. இதெல்லாம் முக்கியமானது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அங்கிருந்து எடுத்துருக்கோம், டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அங்கிருந்து எடுத்துருக்கிறோம். 5 ஆண்டு திட்டங்கள்ன்ற 5 இயர் பிளான்ஸ் அங்கிருந்தா எடுத்துருக்கிறோம். விண்வெளி ஆராய்ச்சியில் முதலிடத்தில் இருக்கிறது அவங்க தான். விண்வெளி ஆராய்ச்சி அப்படிங்கிற ரிசர்ச், ஸ்பேஸ் ரிசர்ச்ல. ஏன்னா யூரி கஹாரின் அப்படின்றவர் தான் அந்த ஊர்ல இருந்து முத போனார். விண்வெளிக்கு சென்ற முதல் வீரர் கேட்பாங்க. ஸ்பேஸ் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன் இன் ஸ்பேஸ் அப்படின்னு கேட்டாவே இந்த ஊருக்காரங்க தான். எந்த ஊருக்காரங்க? ரஷ்யாக்காரங்க. ரஷ்யாவோட கேபிட்டல் சிட்டி எது? மாஸ்கோ. ரஷ்யாவோட கேபிட்டல் சிட்டி எது? மாஸ்கோ. ஸ்டாட்டிக்கா படிக்கணும். ஸ்டாட்டிக் நிறைய ஜிகே அப்டேட் பண்ணிக்கணும். சோ ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிங்கிறது யார்? எந்த நாட்டு பிரதமர் இந்தியா வராரு? பிரிட்டிஷ் பிரதமர் யாரு? கியர் ஸ்டார்மர் அப்படிங்கிறது. பாராளுமன்றம் நம்ம எங்க இருந்து எடுத்தோம்? பிரிட்டிஷ் யூகேல தான் எடுத்தோம் பாராளுமன்றம் அப்படிங்கிறது. அப்ப தேர்தல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். எலெக்ஷன் அப்படிங்கறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமானது. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். 4 மாநிலங்கள்ல 24,634 கோடி ரயில்வே திட்டங்கள். யாருங்க ரயில்வே மினிஸ்டர்? என்னது புதுசா கேட்கிற மாதிரி இருக்கீங்க? இப்பதான் புதுசா கேட்கறீங்களா? வெளியே வச்சு அஸ்வினி வைஷ்ணவ். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத், சத்தீஸ்கர் ஆகிய 4 மாநிலங்களில் ரயில்வே 24,634 கோடி அப்படிங்கறத சொல்லியிருக்கிறார் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். மொத்தம் 894 கிலோமீட்டருக்கு 894 கிலோமீட்டருக்கு இந்த 4 மாநிலங்கள் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. 4 மாநிலங்கள். யாரு பார்த்தோம்? நம்முடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தோம்? B.R. கவாய் எத்தனையாவதுன்னு பார்த்தோம்? 52. B.R. கவாய் எத்தனையாவது? 52. ஏன் இப்போ ஒரு ரீசெண்டா நம்ம நியூஸ்ல பார்த்தோம்? செப்பல் வீசிட்டாங்க, அவர் மீது வீசிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய பார் கவுன்சில் உரிமையும் வந்து என்ன பண்ணிருக்காங்க? நீக்கி விட்டுருக்காங்க. ஸோ இந்தியா முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியிருப்பவருக்கு. சரி, அவர் பேர் என்ன? ராகேஷ் கிஷோர். யாருங்க? ராகேஷ் கிஷோர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ பாஜக எம்பியிடம் ஆளுநர் முதல்வர் நேரில் நலம் விசாரிப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்த பேச்சு தொடர்கிறது. எழுதி வச்சுங்க. இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் வரும்போது, அதுவும் பர்டிகுலரா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் வரும்போது நல்லா அதை அப்டேட் பண்ணிக்கணும். சென்ட்ரல் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் எழுதி வச்சுங்க. நேற்று கூட நான் சொன்னேன், யாருங்க நமக்கு காமர்ஸ் அண்ட் ட்ரேடு? பியூஷ் கோயல். ஸோ பியூஷ் கோயல் அப்படின்ற சொல்லியிருக்காரு. இந்தியா அண்ட் அமெரிக்கா. நேற்றுக்கு எந்தெந்த நாடுன்னு பார்த்தோம்? இந்தியா அண்ட் கத்தார். இன்னைக்கு எந்த நாடு? இந்தியா அண்ட் அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய தற்போதைய பிரசிடென்ட் யாரு? டொனால்டு ட்ரம்ப் அப்படிங்கிறது எத்தனையாவது அதிபராக? 47. எத்தனையாவது? 47. அவர் எந்த கட்சி? ரிபப்ளிக் பார்ட்டி. ரிபப்ளிக் பார்ட்டி. அங்க எத்தனை கட்சி? 2 கட்சி, ரிபப்ளிக் அண்ட் டெமோக்ராட்டிக். குடியரசு கட்சி, ஜனநாயக கட்சி. இப்ப புதிய கட்சியை தோற்றுவிச்சவர் யாரு? எலான் மாஸ்க். அவர் ஆரம்பிச்ச கட்சியின் பெயர் என்ன? அமெரிக்கன்ஸ் பார்ட்டி. எலான் மாஸ்க். சோ எலான் மாஸ்க் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. முன்னாள் பிரதமர் HD தேவேகவுடா மருத்துவமனை அனுமதித்தார். HD தேவேகவுடா எந்த மாநிலத்தினுடைய எந்த மாநிலத்திலிருந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு? கர்நாடகா. HD தேவேகவுடா. தென்னிந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? தென்னிந்தியாவிலிருந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 2 பேர் தான். 1952 இருந்து இப்ப வரைக்கும் 2 பிரதமர். ஒன்னு நரசிம்மராவ், இன்னொருத்தர் HD தேவேகவுடா. நரசிம்மராவ் அப்படிங்கிறவர் தான் தென்னிந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய பிரதமர். So he is from Andhra Pradesh. After the assassination of
சரியா? யாரு சார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய ராஜீவ் காந்தி அசாசினேஷனுக்கு அப்புறம் தென்னிந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய பிரதமர் அப்படிங்கிறவரு நரசிம்மராவ். அவருக்கு பிறகு ஹெச்டி தேவேகவுடா. ஹி இஸ் ஃப்ரம் கர்நாடகா. ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் குமாரசாமி ஹூ வாஸ் அ ஃபார்மல் சிஎம் ஆஃப் கர்நாடகா. ஸோ நல்லா கண்டிப்பா கேட்பாங்க. முன்னாள் பிரதமர் ஹெச்டி தேவேகவுடா அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுங்க. இப்போ இன்னைக்கு 2 அமைச்சர் பார்த்திருக்கோம். ஒரு அமைச்சர் யாரு? பியூஷ் கோயல். இன்னொரு அமைச்சர் யாரு? அஸ்வினி வைஷ்ணவ். தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் பார்த்தோம், மா சுப்பிரமணியன். நல்லா பேசுங்க. மா சுப்பிரமணியன் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஒரு அமைச்சர் இருக்கிறார், ராஜ்நாத் சிங் அப்படிங்கிறவரை பத்தி சொல்லியிருக்காங்க. ராஜ்நாத் சிங் எந்த மினிஸ்ட்ரியோட? டிஃபென்ஸுங்க, பாதுகாப்புத்துறை அமைச்சர் அப்படின்றத எழுதி வச்சுங்க. 1.20 1.20. ஸோ 1.20 லட்சம் கோடி 1.20 லட்சம் கோடி அப்படிங்கிறதுக்கு ஆர்மிக்காக வெப்பன்ஸ் வாங்கியிருக்காங்களாம். ஆர்மிக்காக வெப்பன்ஸ். யாருங்க ஆர்மியோட தற்போதைய ஜெனரல்? யாரு அவர்? முப்படை தளபதி தான் அனில் சௌஹான். நான் கேட்கறது ஆர்மியோட ஜெனரல். சொல்லுமா? கேட்கல? இல்ல படிச்சதை பூரா பாருங்க. ஆர்மியில, நேவியில, ஏர்ஃபோர்ஸ்ல. சரியா? ஆர்மியில யாரு ஜெனரல், நேவியில யாரு அட்மிரல், ஏர்ஃபோர்ஸ்ல யாரு ஏர்ஷிப் மார்ஷல். அப்டேட் பண்ணல, படிச்சதை மறுபடியும் ரீகால் பண்ணல, நம்ம போட்டித் தேர்வுல ஜெயிச்சு வர்றது கஷ்டம். போட்டித் தேர்வுன்றது ரொம்ப ரொம்ப எளிதானது. யாருக்கு அப்படின்னா நல்ல ஒராசியஸ் ரீடரா இருக்கணும், நல்ல ரீகால் பண்றவரா இருக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் பேசினேன் இல்லையா, மோட்டிவேஷன் செஷன்ல, அந்த 10 கீ அப்படிங்கிறத சரியா ஃபாலோ பண்ணணும். நல்லா பேஷனேட்டா படிக்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த கியூரியாசிட்டியோட படிக்கணும். வெறுமனே மார்க்கு, வேலை, காசுன்றதுக்காக பார்க்கக்கூடாது, பொருளாதாரத்துக்காக படிக்கக்கூடாது. நல்ல நாலேஜ் என்ரிச் பண்ணணும், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், ஆர்வமா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப அதை என்ன சொல்றது, ஒரு ஜாலி மூடுல படிச்சோம்னா சூப்பரா இருக்கும். போட்டித் தேர்வுன்றது அவ்வளவு ஈஸிங்க. நல்லா கத்துக்கணும். ஆப்டிடியூட் போட்டு பார்க்கும்போது நல்லா நான் தான் வேகமா செய்யணும், ஃபர்ஸ்ட் நான் தான் ஆன்சர் சொல்லணுன்ற மாதிரி செய்யணும். அதே மாதிரி இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, இந்த தமிழ், இங்கிலீஷ்லாம் நடத்தும் போது நம்ம ஒரு பவர், நமக்கு வந்து ஒரு பவர், அதாவது உப்பு சாரம் ஏற்றப்படணும்வாங்கல்ல. என்ன ஏற்றப்படணும்? சாரம் இல்லாத உப்பு எப்படி இருக்கும்? கரைஞ்சிக்கிறோமா? வித்தவுட் டேஸ்ட். என்ன சொல்லுவாங்க? உப்பு சாரம் ஏற்றப்படணும். உப்பு சாரம் இல்லாத உப்பு வந்து வெளியே கொட்டப்படுவதற்கும் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேற ஒன்றுக்கும் உதவாது. அப்ப நம்ம சாரம் ஏறணும்னா என்னது? கிளாஸ்ல அப்டேட் பண்ணணும், நிறைய விஷயங்களை கேட்டுக்கணும், படிச்சதுக்குள்ள பூரா திரும்ப ரீகால் பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அப் டு நீங்க ஒரு டிகிரி வரைக்கும் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த நாலேஜ் பூரா மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும்? ரிவைஸ் அண்ட் ரீகால் பண்ணி கொண்டு வரணும். ஏன்னா ஒன்லி நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸே டெக்ஸ்ட்ல இருந்து வரப்போகுது. பிளஸ் புதுசு என்ன சார் இன்னைக்கு நடக்கிறது? இன்னைக்கு வந்து ஸ்டார் ஹியர்மர் அப்படி வராருல, கியர் ஸ்டார்மர். யாரு? கியர் ஸ்டார்மர். இதை போய் வெளியில போய் கேட்டீங்கன்னா தெரியாது. நீங்க ஒரு 10 நண்பர்கள்ட்ட நீங்க போய் கேளுங்க. உங்க கூட படிக்கிற ஒரு 10 நண்பர்களோட போட்டித் தேர்வு படிக்கிறவங்க போய் கேளுங்களேன், நிச்சயமா அப்டேட் பண்ணிருக்க மாட்டாங்க. தெரியாது, நிச்சயமா தெரியாது. நீங்க உங்க தெரிஞ்சவங்க வச்சுக்கொண்டா நீங்க கேட்டு பாருங்க. எங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வெளிநாட்டு பிரமுகர் இந்தியாவுக்கு வராரு, யாரு பேருன்னு கேளுங்க, நிச்சயமா தெரியாது. அதுதான் போட்டித் தேர்வு பங்கேற்பாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ளான வித்தியாசம். சரி, அப்படியே வந்து நியூஸ் பார்த்துருக்கப்போ இந்த மாதிரி வர்றாரு, கியர் ஸ்டார்மர் வர்றாருன்னு தெரிஞ்சிருந்தா கூட அவர் எந்த கட்சின்னு கேட்டு பாருங்க, தெரியாது. ஸோ எந்த கட்சியில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அல்லது எத்தனை கட்சி அந்த ஊர்ல இருக்குது, முக்கியமா அப்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பியூஷ் கோயல் எந்த அமைச்சர்? காமர்ஸ். ராஜ்நாத் சிங் என்ன அமைச்சர்? டிஃபென்ஸ் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கிறோம். யாருங்க? அடுத்து ஒரு சிஎம் போட்டிருக்காங்க. 2வது நாளாக அமளியா. எங்க சார்? கேரளா பேரவையில் சபரிமலை துவார பாலகர் சிலை விவகாரமா? சபரிமலையில துவார பாலகர் சிலை விவகாரம். கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நுழைவாயிலில் உள்ள துவார பாலகர் சிலைகள் மீது பொருத்தப்பட்டிருந்த தங்க முலாம் பூசிய செப்பு தகடுகளின் எடை குறைந்ததாக வழக்கு. எடை குறைஞ்சிருக்குதான், துவாரக பாலகர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கோயிலுக்கு இப்ப சமீபத்தில் யாரு விசிட் பண்ண போறான்? நம்முடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள். யாருங்க? திரௌபதி முர்மு அவர்கள். எந்த கோயிலை பத்தி பேசிட்டு இருக்கோம்? சபரிமலை அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தில் இருக்கு? மாவட்டம் வந்து கேரளா இல்லமா,
இடுக்கியா? இடுக்கி மாவட்டத்துக்காக இடுக்கி மாவட்டத்தில் இருக்கு. இடுக்கி மாவட்டத்தில் அணை தான் இருக்கு. சரியா? முல்லை பெரியாறு அணை அப்படிங்கிறது இடுக்கி மாவட்டத்தில் இருக்கு. அதனாலதான் அதுக்கு பேரு இடுக்கி அணை. இது பெத்தன திட்டா. என்ன திட்டா? பெத்தன திட்டா அப்படிங்கிறது. சோ பெத்தன திட்டா அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கு. சோ ஞாபகம் வச்சுக்கணும். யாருங்க சிஎம்? கேரளாவோட சிஎம் பினராயி விஜயன். என்ன விஜயன்? பினராயி விஜயன். யங்ஸ்டர்ஸ் எப்படி இருக்கீங்க பாருங்க. எல்லாம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், நல்ல யங்ஸ்டர்ஸ். நான் வயசானவே பேசிட்டு இருக்கிறேன். ஆனா பாருங்க, யங்ஸ்டர்ஸா இருந்துகிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கீங்க. நல்லா ஆக்டிவா இருக்கணும். இனிமேல் டெய்லி குவிஸுங்க. என்ன? டெய்லி குவிஸ். உங்களை பிரிச்சு வச்சு ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. டாஸ்க் இம்மீடியட் இண்டிவிஜுவல் கேர். ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவல் கேர். ஸோ அடுத்து எழுதி வச்சுங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். வெளிப்படையாவே இது மாதிரி கேட்டுருவாங்க. ஜாதி வாரி கணக்கெடுப்பு, காஸ்ட் வைஸ் சென்சஸ் எந்த வருஷம் எடுக்க போறாங்கன்னு சொன்னோம்? 2026. 2026 2026 அப்படிங்கிற 2026 அப்படிங்கிற எடுக்க போறாங்க. 2026 முதல் முறையாக இந்தியாவில். இதுவரை எடுத்திருக்கிற மாநிலங்கள் எத்தனை? 3 மாநிலங்கள் எடுத்திருக்காங்க. ஸோ பீகார், ஒடிசா அண்ட் தெலுங்கானா. பீகார், ஒடிசா, தெலுங்கானா. பீகார்ல, ஒடிசால, தெலுங்கானால ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது. இப்ப எங்க சார் எடுத்துட்டு இருக்காங்களா? சரியா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு அக்டோபர் 18 வரை நீட்டிப்பு. இந்துக்களை பிளவுபடுத்த காங்கிரஸ் முயற்சி. இந்துக்களை பிளவுபடுத்துறதுக்கு காங்கிரஸ் முயற்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பிஜேபி. ஸோ காங்கிரஸ் அப்படிங்கிறது இப்ப கர்நாடகாவிலையும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு இருக்காங்களாம். கர்நாடகாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவுடனான ஒரு நாள் கிரிக்கெட் தொடரில் விளையாடவிருக்கும் ஆஸ்திரேலிய அணி மிச்சல் மார்ஸ் தலைமையில். யாருங்க கேப்டன்? வச்சுக்க, மிச்சல் மார்ஸ். மிச்சல் மார்ஸ் அவருடைய தலைமை தான் இப்ப இந்தியாவோட ஒரு நாள் தொடர் கிரிக்கெட் மிச்சல் மார்சல் அவருடைய தலைமையில். ஸோ ரெண்டுக்குமே T20க்கும் அவர் தான் மிச்சல் மார்சல் அப்படிங்கிறவர். ஸோ T20க்கும் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதெல்லாம் பேசியாச்சு. ஜப்பானுடைய முதல் பெண் பிரதமராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படும் சனே தகாய்ச்சி முதல் முறையாக ஒரு பெண் பிரதமரை ஜப்பான் தேர்ந்தெடுத்துள்ளது. சிறந்த ஞானமும் மன வலிமையும் கொண்ட சனே தகாய்ச்சி இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இது உன்னதமான ஜப்பான் மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. the first prime minister of Japan. அடுத்து அந்த ஸ்டியர் ஹார்மக்கா இதுவரைக்கும் அப்புறம் கியர் ஸ்டாமருக்கு அப்புறம் வரப்போறது யாரு? தகாய்ச்சி. என்ன தகாய்ச்சி? முக்கியமான தகாய்ச்சி 64 சனே தகாய்ச்சி அப்படிங்கிறவர். இவர் வந்து எத்தனையாவது பிரதமராக இருப்பார் தெரியுமா? ஜப்பானுக்கு 102வது பிரதமர். காசா போர் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். ஸோ காசா போர் கரெக்டா அக்டோபர் 7, 2023 தொடங்குச்சு. அக்டோபர் 7 கரெக்டா 2 வருஷம் முடிஞ்சிருக்கு நேத்தோட. அக்டோபர் 7, 2023 இஸ்ரேல் அப்படிங்கிறது காசா வந்து இஸ்ரேல் மீது போர் தொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் காசா தான் ஆரம்பிச்சிச்சு. காசா அப்படிங்கிறது பாலஸ்தீனியர்கள் அங்க இருக்கக்கூடிய காசா. ஹமாஸ் அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பு. இந்த ஹமாஸ்ங்கிற தீவிரவாத அமைப்பு தான் முதல்ல அந்த ஃபைட்டை ஆரம்பிச்சு வச்சாங்க. அதுல இருந்து 2 வருஷமா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த அக்டோபர் 7 நேற்றையோட 2 வருஷம் கம்ப்ளீட்டட். 2 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். அக்டோபர் 7 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. 2 ஆண்டுகள் நிறைவு அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேருக்கு மேல இறந்திருக்கிறாங்க அந்த நிகழ்வுல. ஸோ பாகிஸ்தானில் குண்டுவெடிப்பு, தடம் புரண்டது ரயில் சொல்லியிருக்காங்க. உக்ரைன் தாக்குதல் 4 பேர் உயிரிழப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸு, இம்பார்ட்டன்ட் அக்ரிமெண்ட்ஸு, இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி, இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸு இது எல்லாமே நீங்கள் டெய்லி படிச்சுட்டே வரணும். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எந்த துறைக்கான அமைச்சராக இருக்காரு? கல்வித்துறைன்னு அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டே இல்லை. ஸ்கூல் எஜுகேஷன், பள்ளி கல்வித்துறை. ஏன்னா இங்கே 2 இருக்கு. எஜுகேஷனை பொறுத்தவரை 2 இருக்கு. ஒன்னு ஸ்கூல் எஜுகேஷன், இன்னொன்று வந்து ஹையர் எஜுகேஷன். ஸ்கூல் எஜுகேஷனுக்கு தான், பள்ளி கல்வித்துறைக்கு தான் யாரு? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள்.
திருச்சி மாவட்டத்துல இருந்து, திருச்சியில இருந்து. ஸோ அதே போல இங்க ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமானது அரசு கல்லூரிகளில் விரைவில் 2708 உதவி பேராசிரியர்கள் நியமனம். இவர் தான் பள்ளி உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன். அப்போ மினிஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு செப்பரேட் சீட்ல எழுதிட்டே வரணும். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ கண்டக்டட் இன் இந்தியா, இந்தியாவில் நடத்தப்படக்கூடிய அத்துணை போட்டித் தேர்வுகளுக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸ். உங்க முதல் படிப்பு டெய்லி அப்டேட் பண்ணணும், டெய்லி அப்டேட் பண்ணணும். ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. கரூர் சம்பவம் இது ஆல்ரெடி பேசியாச்சு. ஸோ கரூர் சம்பவம் அப்படிங்கிறதுக்கு சிபிஐ அப்படிங்கறத விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுங்க, சரியா? ஸோ இந்த பேப்பர்ல என்ன நியூஸ் அப்படிங்கிறது, முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதனால அப்டேட் பண்ணிக்கணும். வீக் ஒன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணிடணும், டெஸ்ட் அடிச்சிடணும். வீக் ஒன்ஸ் அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் தி வீக் அப்படிங்கிறது வந்து டெஸ்ட் அடிச்சிடணும். இன்னைக்கு பேசுனது வச்சது ஸோ எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அப்டேஷன் எழுதிட்டே இருக்கணும். ஆனால் மேத்தமெட்டிக்ஸை மட்டும் நீங்கள் ரெகுலராக அன்னன்னைக்கே அடிச்சிடணும். மேத்தமெட்டிக்ஸ் ரீசனிங் மட்டும். மற்றபடி நமக்கு சப்ஜெக்ட்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நல்லா படிச்சுட்டே எழுதுங்க, படிச்சுட்டே எழுதுங்க. இந்த மாதிரி சொல்லப்படும் உலகை ஈர்க்கும் மாநிலம் தமிழகம் அப்படிங்கிறது தலைமை பொறுப்பு 25வது ஆண்டு அப்படிங்கிறது நம்ம பிரதமர் பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த வேற நியூஸ் பேப்பர்ல வேற எதுவும் முக்கியமான நியூஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 3 பேப்பர் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ 3 பேப்பர், ஹிந்து பேப்பர் இருக்கு, இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்கு, பிளஸ் தினமணி இருக்கு. ஒரு கிளான்ஸ் நீங்களும் எடுத்து பார்த்துடணும். ஸோ மெயின்ஸுக்கு படிக்கிறவங்க இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ தமிழகத்தில் ஆதி திராவிடர் பள்ளிகளில் 2075 பணியிடங்கள் காலி. இப்போ பார்த்தீங்களா, இப்போ ஒரு கான்ட்ரா வருது பாருங்க. இதுதான் இந்த பேப்பருக்கும் அந்த பேப்பருக்கும் உண்டான வித்தியாசம். ஹிந்து பேப்பர் என்ன போட்டிருக்காங்க, தமிழகத்தில் ஆதி திராவிடர் பள்ளிகளில் அப்படி சொல்லி போடுறாங்க. தினமணி பேப்பர் என்ன போட்டிருக்காங்க, தமிழகத்தில் சமூக நீதி அந்த மாதிரி விடுதிகள்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதெல்லாம் மாற்றி பல வருஷம் ஆச்சு, இதெல்லாம் மாற்றியாச்சு. ஆதி திராவிடர் என்ற வார்த்தை பெயரெல்லாம் கிடையாது, அந்த பள்ளி கல்வித்துறையில கிடையாது. அதை வந்து எடுத்துட்டாங்க, பள்ளி கல்வித்துறையில எடுத்தாச்சு. சமூக நீதி பள்ளிகள் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஸோ இதுதான் அந்த நியூஸ் பேப்பர்ஸ் அப்படிங்கிற அப்டேஷன்ஸ். அப்போ ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும், யாரு முதல் பெண் பிரதமராக தேர்ந்தெடுக்க போறது யாரு? நல்லா பேசுங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ். அம்மா ஒரே ஒரு நிமிஷம் ஆன்லைன்ல அப்படியே